ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிதன்விஸ் டைரி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கிற விஆர் மாலில் இருக்கிற வெட் சைடில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே ஒயிட் கலரில் இருந்துச்சு. என்னவோ தெரியல, ரீசன்ட் டேஸில் வந்து எனக்கு ஒயிட் கலரும் டெனிமும் வந்து அவ்வளோ ஃபேவரட்டாக ஆயிடுச்சு. பட் ஒயிட் வந்து சீக்கிரமாகவே வந்து அழுக்காயிடும். ஒரு ரீசனுக்கு தான் வாங்குறதுக்கு ரொம்ப யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து இந்த டாப் பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஜீனோட பேரப் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் மாதிரி இருந்துச்சு. வச்சு பார்த்தேன். அகெயின் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒயிட்டில் தான் நான் வந்து சூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த நெக் டிசைன் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1899 இருந்துச்சு. கொஞ்சம் இதெல்லாம் யூனிக்காக இருக்குது, நியூ கலெக்ஷன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்து நம்ம வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ட்ரை பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வந்து வெட் சைடில் வந்து பார்க்கலாம். நம்ம ஃபேப்ரிக் வைஸ் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா லைஃபும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிராண்டட்ல வந்து ட்ரெஸ்ஸு. பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு டாப் வந்து ஒரு 1600 அபோவ் எடுக்கணுமாங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருந்தாலும் லைஃப் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஏதாச்சும் ஃபேவரட்டாக இருக்குது அந்த மாதிரினா நான் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணி எடுத்துப்பேன். இல்லை இந்த அளவுக்கு டிசைன்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்து எடுத்துப்பேன். அந்த மாதிரி இப்போ ஏதாச்சும் வந்து நமக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் கூட நிறைய இருந்துச்சு, நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 இருந்துச்சு. பிளாக் கலர் ஒயிட் கலர்லாம் வந்து நார்மலாக வந்து ஒரு வார்ட்ரோப்பில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய குர்தாஸ்க்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வந்து குர்த்தா விட பேண்ட்டுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வந்து பேண்ட்டோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும், அது வந்து கிளியாமல் இருக்கணும் ஒரு ரீசனுக்காக. அப்படியே பார்த்துட்டு வந்து நார்மல் குர்தாஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நல்லா வேரியண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. சேம் டிசைன் பேட்டர்ன்ஸு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்துச்சு. இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக் பேட்டர்ன் கூட லேஸ் டைப்பில் வச்சுருந்துச்சு. ஸோ வந்து நான் வச்சு பார்த்துருந்தேன் எனக்கு இது வந்து சூட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க்குமே கூட அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 1299. ஓகேவாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது ப்ரைஸு. இந்த மாதிரி குர்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரேஞ்சஸ்லேயே கூட இருந்துச்சு. 599 சொல்லி போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி குர்தாஸ் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் பிளாக் ஒயிட் கூட வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் வியர்ஸ்க்கு ரெகுலர் வியர்ஸ்க்கெலாம் நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இல்லாட்டி கொஞ்சம் வந்து யூனிக்காக தெரியணுங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி குர்தாஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் வந்து 1300 1800 அந்த ரேஞ்சஸில் தான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரைட் லைன் குர்தாஸ் கூட கொஞ்சம் வந்து சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ்க்கெல்லாம் போட்டுட்டு போனோம்னா. அப்படியே வந்து குர்தாஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்துட்டு இருக்கும்போது ஷாப்பில் இருக்கிறான்னா வந்து இதெல்லாம் நியூ அரைவல்ஸ் மேம் சொல்லிட்டு எனக்கு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 1299. இதில் வந்து காலர் வச்சுட்டு நம்ம ஹேண்ட் கீட்டையும் முதுகுக்கு பேக் சைடில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கிடையாது, ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும். ஹியரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹோம் டெக்கரேட்டிவ் திங்ஸ் கூட இருக்கும். நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். என்னவோ தெரியல, வந்து ரீசன்ட் டேஸில் ஒயிட் கலர் அவ்வளோ ஒரு அடிக்ட் மாதிரி இருக்க சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து நான் ஒயிட் வந்து எனக்கு பாப்பா இருக்கிறனால பாப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் ஃபுட் வந்து ஊட்டி விட்டாலுமே ஒயிட் வந்து சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். அந்த ரீசன்னால தான். பட் ஆனால் ஒயிட் மட்டும் நான் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன். இந்த பேபி பிங்க் வந்து ரொம்ப வந்து ப்ரெட்டியாக இருந்துச்சு. ஆனால் வந்து பெரிய பாப்பாவுக்கு போடுறது, என்னோடய பாப்பாவுக்கு போடுற ஏஜில் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருந்துச்சு ஷார்ட்ஸு. இந்த பேபி பிங்க் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கேர்லிஷ் லுக் வந்து சூப்பராக கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலரில் வந்து ஒயிட் கலர் ஃப்ளோரல் கூட வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து குட்டி பசங்க ட்ரெஸ்க்கு வந்தாச்சு. இந்த பேபி பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் ஷார்ட்ஸோட பேரப் பண்ணலான்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா சைஸ் கிடைக்கவே இல்லை. நான் 2 to 3 இயர்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கே 3 to 4 இயர்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம அங்கே பார்த்தா சேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயுமே வந்து ஸ்கர்ட் பேரப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அன்லக்கிலி அதுலேயுமே வந்து எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த ஒரு செட் அழகாக இருந்துச்சு. இது வந்து 9 monthsல போடுற பேபி. இது ரொம்ப அழகாக இருந்ததுனால எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அது என்னவோ எனக்கு வந்து என்னோட செக்ஷனை விட பேபிஸ்க்கு போனேன்னா என்னையும் மறந்து பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான ஸ்லிப்பர்ஸு, க்ராக்ஸு, ஷூஸ் எல்லாமே இருந்துச்சு. அதையுமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன்.
பேபியோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அவளுக்கு கிடையாது, பேபிஸ்க்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ஸ்மைலாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சரி ஓகே கம்மல் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஜிம்கா எடுத்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து காமன் தான், எப்பயுமே கிடைக்கிற டிசைன் தான், பட் நல்லா இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 299 இருந்துச்சு. பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நான் போட்டுன்னா என்னோடய பாப்பா காதை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க, அதனால வந்து அது வேண்டாம் சொல்லிட்டு இன்னொன்று ஹாட்டில் அழகாக இருந்துச்சு. சரி அது ஓகே பண்ணியிருந்தேன், கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஓகே அப்படி சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 199. அப்புறம் வேறு ஏதாச்சும் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹோம் டெக்கோர் திங்ஸில் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஒரு விசிட் கொடுத்தேன். பட் இதில் வந்து இன்றைக்கி வாங்குகிற பிளான் கிடையாது, பட் ஏதாச்சும் நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஹோம் டெக்கோர் திங்ஸ் வந்து ஹோம் சென்டர் வந்து நான் நல்லா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து சூப்பராக இருக்கும், அழகாக அவங்க செட் பண்ணியும் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அதனால் வந்து எனக்கு எப்பவுமே ஹோம் சென்டர் தான் டெக்கரேட் திங்ஸ்க்கு பார்த்தோம்னா. எனக்கு இந்த பிஸ்தா க்ரீன் கலர் வந்து பிடிச்சிருந்துச்சு, சாய்னு போட்டு இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த பிஸ்கெட்க்கு தான் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு ஓப்பன் பண்ணவே வரல. கொஞ்சம் நல்லா ஹேர் டைட் கண்டெய்னர் போல், பட் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருந்துச்சு. சரி எதுக்கு அந்த பாக்ஸ் கூட சண்டை போட்டது சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு ஆத்தென்டிக் ஃபீல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்த திங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பித்தளையோட பாத்திரங்கள் கூட இப்போ கொஞ்சம் இந்த ட்ரெண்டி லுக்குக்கு ஏற்ற மாதிரியும் வச்சுருந்தாங்க. இது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு, இதையுமே பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி செடிங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸில் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பலாம் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸிங் செக்ஷன்ஸும் வந்துருந்துச்சு. சரி ஓகே அங்கே போய் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னோடய கண்ணில் இந்த டெனிம் ஷர்ட் வந்து பட்டுச்சு. சரி ஓகே வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். பட் ஒரு நார்மல் லுக் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டெனிமில் வந்து ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா காலர் வச்சு ஹேண்ட் நல்லா லூஸ் ஹேண்டில் நல்லா கீழே வரைக்கும் வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இது ஓகேவாக இருந்துச்சு. இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம், வேறு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது ஃபேவரட்டாக இருக்கோ அதுதான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து எது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகெயின் ஒயிட்டு தான். ஒயிட் இது பார்த்ததும் வந்து எனக்கு வந்து இது ஏண்டா விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வீட்டில் வந்து கூட அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து லைஃப் சூப்பராக இருக்கும். இதுக்கு லைனிங் கூட கொடுத்துருந்தாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து வெப்சைட் ஷாப்பிங்கை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.